தற்போது அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நடைமுறைகளை ஏற்படுத்தி அது காவல்துறை அதற்கு எப்படி ஒத்துழைக்க கொடுக்கணும், ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரியா எதிர்கட்சிக்கு ஒரு மாதிரியா கொடுத்து விடக்கூடாது. ஏன்னா உயிர் பலியானா அவர்களும் பொறுப்பாவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வரைமுறைப்படுத்தி அதன்படி வருங்காலம் நடத்தப்பட வேண்டும் என்று தான் சொல்றேனே தவிர நான் ஒன்றும் முதலமைச்சரை தூக்கி வாசிக்கல, மற்றவர்களை தாக்கியும் பேசல. கூட்டணியை நீங்க எப்ப வேணாலும் அமைங்க. இளவு விழுந்த நேரத்தில் போய் கூட்டணிக்காக நீங்க ஒரு நரித்தனமா பேசுவது துரோக சிந்தனை உள்ள பழனிசாமி. ஆனால் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களின் துணையோட அவருடைய துரோகத்தை நாங்கள் வீழ்த்தாமல் விடமாட்டோம். அவ்வளவுதான். நீங்க போய் அவரை பார்த்து நீங்க பொறுப்பேற்றுங்க சார், நீங்க வெற்றி இங்க இருந்து போய் சொன்னாருன்னா நல்லா இருக்கும். நீதிமன்றம் சொன்ன கருத்து, நீதிமன்றம் தெரிவித்த தீர்ப்பு எல்லாம் போய் நம்ம போய் அதெல்லாம் டிசெக்ஷன் பண்ணி பார்க்கறது தவிர என்னுடைய நான் பார்க்கின்ற பார்வையில் அவர்கள் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிறதுனால குற்றத்தை ஒட்டுக்க சொல்லி யாரும் சொல்லல. தார்மீக பொறுப்பு அந்த நிகழ்ச்சி நடத்தின ஏற்றுக்காதனால நீதிமன்றங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் தான் சொல்றேன். ஏங்க அடுத்து வேற வண்டியில போக முடியாது. இப்ப என் வண்டியை ஒரு வண்டி ரிப்பேர் ஆனா இன்னொரு வண்டி நான் ஸ்டாண்ட் பை வச்சுக்கலையா? சீப்பு குளிச்சு வைக்கிறேன் கல்யாணம். பழனிசாமி இல்லாம நேரத்தே சொல்லிருக்கேன், குப்புசாமியா இருக்கட்டும், ராமசாமியா இருக்கட்டும், எந்த சாமியா இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. துரோகத்தின் எம்பலமாக இருக்கிற பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக அறிவித்தால் அந்த துரோக சிந்தனையுடைய பழனிசாமிக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றம் நானோ எங்கள் தொண்டர்களோ எப்படி அதை ஏற்றுக்கொண்டு வந்து அந்த கூட்டணிக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பாமரருக்கு புரியக்கூடிய கருத்தை தான் நான் திருப்பி சொல்றேன். திரும்ப திரும்ப நீங்க இதுல கேள்வி கேட்பது எனக்கு எதுக்காக தெரியல. ஆமாங்க, இல்லைங்க, அதிமுக வரணும்னு தான் நான் சொன்னேன். நானே சொன்னேன் எல்லாம் அம்மாவுடைய தொண்டரும் ஒண்ணு நான் சொன்னதெல்லாம் உண்மை. ஆனா பழனிசாமி முதல்வராக வேட்பாளராக வரணும்னு நான் எங்கேயும் சொல்லலை. கரெக்டா? அவர் தான் முதலமைச்சரா வருவாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அதை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்றேன். இப்பயும் சொல்றாங்க ராமசாமியோ குப்புசாமியோ முனுசாமியோ எந்த சாமி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பழனிசாமி தான், எடப்பாடி கே பழனிசாமி தான் இருக்கக்கூடாது. அந்த பேர்ல உள்ள வேற ஒரு பழனிசாமி இருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்றேன். 26 தேர்தலில் இதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடியவர்கள் நீங்களும் நானும் கிடையாது. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தான். 26 தேர்தலில் மே மாதத்தில் தெரிஞ்சு போயிடும் யாரா முதல்வராக மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு நம்ம போய் மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு இதுக்கு நம்ம 2 பேரும் விவாதம் நடத்த வேண்டிய தேவையில்லை. எந்த ஆம்புலன்ஸ்? பழனிசாமி பேசுறதெல்லாம் நீங்க பேச இல்லைங்க. இப்ப நான் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தற்போது கரூர் விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய காட்சிகளை பார்த்தோம்.